நீங்கள் வீடில்லாமல் இருப்பினும் அல்லது உங்கள் தற்போதைய வீட்டை இழக்கும் அபாயத்தில் இருப்பினும் பார்னெட் ஹோம்ஸே உங்களுக்கு உதவ முடியும். இந்த வீடியோவுல என்ன ஆதரவு கிடைக்கிறது? உங்களிடமிருந்து எத்தகைய தகவல்கள் தேவையாகும் மற்றும் இந்த செயல்முறையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை விளக்குகிறது. எங்களின் முதல் முன்னுரிமை எப்போதும் சாத்தியமானவரை வீடில்லாமையை தடுப்பதாகும். பாதுகாப்பாகவும் பொருத்தமாகவும் இருந்தால் நீங்கள் உங்கள் தற்போதைய வீட்டில் தொடர உதவ நாங்கள் உங்களுடன் இணைந்து செயல்படுவோம். இதில் வீட்டு உரிமையாளருடன் தொடர்பு கொள்ளுதல், வாடகை பாக்கிகளை சரிசெய்ய உதவுதல், குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுடன் நடுநிலைமை செய்தல், அல்லது நீங்கள் நலன்கள் அல்லது நிதி உதவிக்கு தகுதியானவரா என்பதை சரிபார்த்தல் ஆகியவை அடங்கலாம். நீங்கள் எங்களை எவ்வளவு விரைவாக தொடர்பு கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான விருப்பங்கள் கிடைக்கக்கூடும். நீங்கள் தற்போது வசிக்கும் இடத்தில் தொடர முடியாவிட்டால் மீண்டும் குடியேற்ற விருப்பங்களை பரிசீலிப்போம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது தனியார் வாடகை துறையில இருக்கும். உயர்ந்த வாடகை மற்றும் குறைந்த கிடைப்புத்தன்மை காரணமாக மலிவான வீடுகள் பெரும்பாலும் பார்னெட் வெளியிலும் சில சமயம் லண்டன் வெளியிலும் இருக்கும். நீங்கள் ஒற்றையராக இருந்தால் தனி அடுக்குமாடி வீட்டிற்கு பதிலாக பகிர்ந்து வசிக்கும் இடத்தில் ஒரு அறை பெறுவதுதான் அதிகம் சாத்தியமான விருப்பமாக இருக்கும். குடும்பங்களும் பொருத்தமான வீடுகளை தேட அதிக தூரத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். வீட்டு ஆதரவு தேசிய விதிமுறைகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் உள்ளூர் வீட்டு கொடுப்பனவு விகிதங்கள் அடங்கும். அவை லண்டனில் உள்ள உண்மையான வாடகை செலவுகளை காட்டிலும் பெரும்பாலும் மிகவும் குறைவாக இருக்கும். நீங்கள் வேலை செய்யவில்லை அல்லது மாற்றுத்திறனுடன் தொடர்புடைய நலன்கள் பெறவில்லை என்றால் நலன்களின் உச்சவரம்பு கிடைக்கும் ஆதரவை கூட மேலும் குறைக்கக்கூடும். இதனால்தான் பல மலிவான விருப்பங்கள் லண்டன் வெளியே காணப்படுகின்றன. நீங்கள் தானாகவே ஒரு பொருத்தமான தனியார் வாடகை வீட்டை கண்டுபிடித்தால் பார்னெட் ஹோம்ஸ் நிதி உதவி அல்லது வீட்டு உரிமையாளருடன் பேச்சுவார்த்தையில் உதவ முடியும். சமூக வீடுகள் மிகவும் குறைவாக உள்ளன, மேலும் காத்திருக்கும் காலம் பல ஆண்டுகள் ஆகலாம். வீடுகள் ஒதுக்கீட்டு கொள்கையின்படி வழங்கப்படுகின்றன, மேலும் வீடில்லாமையை எதிர்கொள்ளும் பெரும்பாலான குடும்பங்களுக்கு சமூக வீடு உடனடி விருப்பமாக இல்லை. மேலான முன்னுரிமை பிரிவில் உள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் கூட பொருத்தமான தனியார் வாடகை வீடு வழங்கப்படலாம். அவசர தங்குமிடம் சட்டத்தரநிலைகளை நீங்கள் பூர்த்தி செய்தால் மட்டுமே வழங்கப்படும். உதாரணமாக, முன்னுரிமை தேவையுள்ளவராக இருப்பது போன்றது. இதில் குழந்தைகள் உள்ள குடும்பங்கள், கர்ப்பிணி பெண்கள் அல்லது கடுமையான உடல்நலப் பிரச்சினைகள் கொண்டவர்கள் அடங்கலாம். அவசர தங்குமிடம் வழங்கப்பட்டால் அது பார்னெட் அல்லது லண்டன் வெளியே இருக்கலாம் மற்றும் பகிர்ந்து பயன்படுத்தும் வசதிகள் அல்லது ஹோட்டல் தங்குமிடம் அடங்கலாம். ஒரே ஒரு நியாயமான சலுகை மட்டுமே வழங்கப்படும். அதை நிராகரித்தால் தங்குமிடம் வழங்கும் கவுன்சிலின் கடமை முடிவடையலாம். நீங்கள் வீட்டு உதவிக்காக கவுன்சிலிடம் அணுகும்போது உங்கள் நிலையை மதிப்பீடு செய்ய சில தகவல்கள் தேவையாகும். இதுல பொதுவாக உங்கள் குடியேற்ற நிலை பற்றிய ஆதாரம், நீங்கள் தற்போது வசிக்கும் இடத்தின் விவரங்கள் மற்றும் தங்குமிடத்தை விட்டு வெளியேறும்படி கிடைத்த அறிவிப்பு ஆகியவை அடங்கும். உங்கள் வருமானம், நலன்கள், குடும்ப நிலை மற்றும் உங்கள் வீட்டு நிலையை பாதிக்கும் உடல்நலம் அல்லது ஆதரவு தேவைகள் பற்றியும் கேட்கப்படலாம். சரியான தகவல்கள் மற்றும் ஆவணங்களை விரைவாக வழங்குவது உங்கள் வழக்கை வேகமாக மதிப்பீடு செய்து சரியான விருப்பங்களை அடையாளம் காண உதவும்.
எதை வழங்க வேண்டும் என்பது குறித்து நீங்கள் உறுதியாக இல்லாவிட்டால் மதிப்பீட்டின் போது விளக்கமளிக்க முடியும். சுருக்கமாக, விரைவாக பார்னெட் ஹோம்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். வீடில்லாமையை தடுப்பதே முதல் முன்னுரிமை. பெரும்பாலான மீண்டும் குடியேற்றம் தனியார் வாடகைத் துறையில் நடைபெறும். ஒற்றையர்களுக்கு பொதுவாக பகிர்ந்து வசிக்கும் இடம் வழங்கப்படும். வீட்டு ஆதரவு தேசிய விதிமுறைகளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அவசர தங்குமிடம் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே கிடைக்கும். இந்த விதிமுறைகள் தேசிய அளவில் நிர்ணயிக்கப்பட்டவை, கவுன்சிலால் அல்ல. பார்னெட் ஹோம்ஸின் பங்கு இந்த வரம்புகளுக்குள் உங்களுக்கு சிறந்த வீட்டு விருப்பத்தை கண்டறிய உதவுவதாகும். நீங்கள் வீடில்லாமல் இருந்தால் அல்லது அபாயத்தில் இருந்தால் தயவு செய்து விரைவாக ஆலோசனை பெறுங்கள். இந்த செயல்முறையில் உங்களுக்கு உதவ ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கின்றன.